ரீசெண்டாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேன் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன பிளேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே ஏர்பிளைன். 50 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கையில் வந்து பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பறக்கிறதுனால மக்கள் ஏன் பயப்படுறாங்க? இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது? ஒரு பிளேன் பறக்கிறதுனால ஒரு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸா இல்லை இந்த பிளேன் பறக்கிறதுனால வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஏதாவது சிக்னல் இருக்கா? டூம்ஸ்டே ஏர்பிளைன் சொன்னாலே இது ஒரு நார்மல் பேசஞ்சர் பிளேன் வந்து கிடையவே கிடையாது. இது ஒரு மிலிட்ரி கமாண்ட் பண்ணுற ஒரு ஏர்கிராஃப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார் டைமில் யூஸ் பண்ணுற ஒரு ஏர்கிராஃப்ட். அண்ட் இந்த ஏர்கிராஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் இருக்க போகிறதில்ல. ஒரு வேர்ல்டு வார் வருது அப்படின்னா இந்த பிளைனுக்குள்ளேருந்து தான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே பண்ணுவாங்க. என்னதான் இந்த ஏர்கிராஃப்டை வந்து டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணாலுமே, ஈவன் ஒரு மிசைல்ஸோ இல்லை என்ன விஷயங்கள் இந்த ஏர்கிராஃப்டை அகேன்ஸ்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணாலுமே, இந்த ஏர்கிராஃப்ட் அந்த மிசைல்ஸோ என்ன விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிடும். அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ண ஒரு ஏர்கிராஃப்ட் தான் இது. ஈவன் ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து எஸ்கேப் ஆகிடும், சர்வே பண்ணுவோம். ஸோ இந்த டூம்ஸ்டே ஏர்பிளைன் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பிளாஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு, EMPT அட்டாக் சேஃப் இருக்கு. ரொம்ப நேரமாக ஃபியூல் ரீஃபில் பண்ணாமையே இந்த பிளைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கையில் பறந்துட்டு இருக்கும். ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் உள்ள இருக்கு. வார் டைமில் அது யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த ஒரு விஷயத்தாலுமே அதை ஆக்ட் பண்ண முடியாது. 2001 9/11 நடக்கும்போது ஸ்கையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2001 9/11 இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஸ்கையில் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஸ்கைலேருந்து என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு தியரி மட்டுமே இருக்குது. பட் அது யாருமே கண்கூட பார்க்கல. அண்ட் இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் லேண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏர்கிராஃப்ட் இப்போ வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி தான் எல்லாரும் மத்தியிலும் ஓடிட்டு இருக்கு. அது வந்து வேர்ல்டு வாரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகுதா, இல்லை வேர்ல்டு வார் வந்துருச்சு அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வெளியே வந்ததை வச்சு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு பயம் எல்லார் மத்தியிலுமே வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு.